பணம் வரப்போகுது. எப்படி பணம் வரப்போகுது? சார் நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு எப்படி சார் பணம் வரும்? பண்ண தொடங்குங்க. அதுக்கு தானே இப்பயே சொல்லிடுறது பலனை. இப்போ 1ஆம் தேதி ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கோயிலுக்கு போகணும். முருகப்பெருமானை பார்க்கணும். யார் அவர்? பூச நட்சத்திர ஸ்பெஷலே அவர் தான். உங்களுடைய நட்சத்திர பலன் இப்போ தான் தாரையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். தர வேல் தான் உங்களுடைய அபிஜித் நட்சத்திரம். வேல் வெடிவில் அதெல்லாம் மறந்துட்டீங்களா? வேலை கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஃபுல்லாக வேலை வேணால் கழுத்தில் ஒரு டாலர் மாதிரி போட்டுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தின் வெற்றி சிம்பல் உங்களுக்கு அது மறந்துடாதீங்க. ஏன்னா எங்கே இருக்கார் உங்களுக்கு? செவ்வாய் பகவான் வந்து அது 5 கூடையவன் 9ஆம் இடத்தில் பாக்யாதிபதி வீட்டில் இருக்கிறது. கோபுர கலச யோகம். நண்பர்களே, எனக்கு என்னிலும் மூத்தவர்கள் நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. என்னென்னா, நான் அந்த யோகங்களை நிறையா சொல்லுவேன். 5 கூடையவர் 9இல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது ஒரு கோபுர கலச யோகம் என்று அறியப்படுகிறது. அப்போது அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அப்படி அண்ணாந்து பார்க்குற விஷயங்கள் எல்லாம் இந்த கோபுரத்தில் கலசம் எப்படி இருக்கிறதோ அப்படி உங்களை அமர்த்தி வைத்திருப்பார் செவ்வாய். செவ்வாயோட ஒரே வீக்னஸ் நம்ம ஆஞ்சநேயர் மாதிரி தான். ஆஞ்சநேயரோட ஒரே வீக்னஸ் என்ன? ராமநாமம். ராமநாமம் சொன்னால் எங்கே போனாலும் உட்காந்துப்பார். அந்த மாதிரி செவ்வாயோட ஒரே வீக்னஸ் யார்? முருகன். முருகா என்று அழைத்திட செவ்வாய் வந்துடுவார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை.